ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 காய வச்சு நம்ம எப்படி வாரம் ஃபுல்லாக சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் வீடியோ. நான் ஆல்ரெடி வீக்லி மீல் பிளானிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வெஜிடபிள்ஸை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சமையல் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ நம்ம ஒரு காய் வச்சு ஒரு 3-4 டிஷ் வந்து நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறது அவரைக்காய் சாம்பார். ஸோ சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருந்தேன். ஸோ அதிலேருந்து அந்த தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன், பருப்பு வேக வச்ச தண்ணி. ஸோ இந்த தண்ணியை நம்ம வந்து ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ரசத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நம்ம சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து நீங்கள் சாம்பாரில் ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வெந்தயம் ஆட் பண்ணி சாம்பார் வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவரைக்காய் சாம்பார் தான் வைக்கணுன்றது இல்லை, நீங்கள் வெறும் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு கூட அவரைக்காவை பொரியலாக பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி கூட அவரைக்காய் செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக இந்த சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷாக வந்து நான் வந்து கொள்ளு துவையல் பண்ணலான் இருக்கேன். கொள்ளு துவையல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொள்ளு வச்சு நம்ம சாதம் செய்யலாம், கொள்ளு சட்னி செய்யலாம். நான் வந்து துவையல் பண்ணலான் இருக்கேன். ஸோ கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து சாப்பிட்றது நல்லது. ஸோ கொள்ளு துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தாளித்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் கொள்ளு துவையல் நம்ம சாப்பிட்றது நல்லது. இந்த வின்டருக்கு வந்து கொள்ளு ரொம்ப நல்லது, சளியெலாம் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி மெனு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் சாம்பார், கொள்ளு துவையல். இது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கு புளியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஸோ ரசம் வந்து செய்ய போகிறேன். பேசிக்கான நம்ம எப்போவும் வைக்கிற ரசம் தான். நம்ம வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இன்றைக்கி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரசத்துக்கு சைடிஷ்ஷாக என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஆல்ரெடி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வச்சு நம்ம வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்து தொக்கு பண்ண போகிறேன். ஸோ ரசம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக, அதாவது குழம்புக்கு பதில் ரசமே வந்து குழம்பாக நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ சாம்பார், ரசம் இல்லை காரக்குழம்பு, ரசம் அந்த மாதிரி நம்ம வந்து 2வது மறு சாதத்துக்கு தான் நம்ம ரசம் ஊற்றி சாப்பிடுவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரசத்தை வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிடுவோம். அதை வந்து ஒரு குழம்பாகவே நாங்கள் சாப்பிடுவோம் ரசம். அதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்றோம். இப்போ வின்டர் சீசனில் வந்து ரசம் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதே போல் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு, மோர் தாளிக்கிறது அதை செஞ்சு சாப்பிட்லாம். அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குழம்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மினிமலிஸ்ட்டாக நம்ம வந்து சமையல் செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப ஹெல்த்தியும் கூட, அதே போல் காசையும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, நான் 3 கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ கேரட் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா கேரட் சாதம் செய்ய போகிறேன். கேரட் துருவுறத வச்சு பார்த்திங்கன்னா நம்ம துருவிக்கலாம். நம்ம உங்ககிட்ட இருக்கிற துருவுறது எதுவாக இருந்தாலும் சரி தான். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து துருவுறத பயன்படுத்திக்கலாம். இந்த கேரட் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த துருவுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிற துருவலில் வச்சு துருவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு. என்னடா கேரட் பொரியல்லாம் ஒரு மதியத்துக்கு லஞ்சா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாதமாக நம்ம சாப்பிட்டோன்னா குவான்டிட்டி வந்து உங்களுக்கு காயோட குவான்டிட்டி அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியும். இப்போ இதை வந்து கேரட் பொரியல் சாதமாக சாப்பிட்றதுக்கு பதில் நீங்கள் இதிலே முட்டை உடச்சி ஊற்றி கூட நீங்கள் கேரட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டா. அதனால் கண்டிப்பாக அவளுக்காக கேரட் சாதம், பீட்ரூட் சாதம் இந்த மாதிரி மதிய லஞ்சை வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றத பார்த்து குழந்தைங்களும் அதை சாப்பிட கற்றுக்குவாங்க. ஸோ குழந்தைங்களுக்காகவே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரி விட்டு கொடுத்து தான் போகணும். ஸோ நான் இந்த கேரட் சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டு முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும், கடையில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிற இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை வச்சு நான் வந்து பொரிச்ச குழம்பு பொரிச்ச குழம்புங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். புளி ஊற்றாமல் செய்கிறது தான் பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. இது கத்திரிக்காய், உருளைக்கிழங்குன்னு இல்லாமல் நீங்கள் எந்த காய் வேணாலும் வச்சு பொரிச்ச குழம்பு செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ புளி ஊற்றாமல் வச்சா அது பொரிச்ச குழம்பு, புளி ஊற்றி வச்சாக்கா அது காரக்குழம்புன்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு அரைச்சி ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய், சீரகம் அரைச்சி ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்.
ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ரசம், ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் தேங்காய் அரைச்சி ஊற்றின பொரிச்ச குழம்பு, இன்னொரு நாள் கீரை குழம்பு, இல்லைனா துவையல் சாதம், அப்படி இல்லைன்னா கலர்ன சாதம், ஃப்ரைட் ரைஸு, ஒன் பாட் ரைஸ், இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது சமையல் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மீலும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் என்கிட்ட இவ்வளோ தான் அவரைக்காய் இருக்குது. ஒரு நாள் அவரைக்காய் சாம்பார் வச்சது போக மீதி இருக்கிற அவரைக்காயில் வந்து நான் வந்து முட்டை ஊற்றி பொரியல் பண்ண போகிறேன். உங்ககிட்ட காய் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் முட்டையை சேர்த்து பொரியல் பண்ணும்போது குவான்டிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். என்கிட்ட இருக்கிற அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் வந்து ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ முட்டை ஊற்றி நம்ம பொரியல் பண்ணப்போ இன்னும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த காயில் வேணாலும் முட்டை ஊற்றி செய்யலாம். புடலங்காய், பாவக்காய், இல்லை கேரட்டு, பீன்ஸ், இந்த மாதிரி எந்த காயில் வேணாலும் நீங்கள் முட்டை ஊற்றி செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.